மலர் மேல்நிலைப் பள்ளியில் 18வது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. அரசு மருத்துவர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பழனி கல்வி மாவட்ட அலுவலர் பரிமளா, பள்ளி தலைமை மேலாளர் ராணி புளோரன்ஸ் மற்றும் தலைமை ஆசிரியை லில்லி க்ரோஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் முத்தாய்ப்பாக மாணவ மாணவிகளின் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கை அதிர வைத்தன. சிறுவர்களின் சுழன்றடிக்கும் சிலம்பாட்டம் பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது. வெறும் கலை நிகழ்ச்சிகளோடு நிற்காமல் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு சமுதாய விழிப்புணர்வு நாடகங்களை மாணவர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி அனைவரின் பாராட்டுகளையும் அள்ளினர். மாணவர்களின் பன்முக திறமைகளை கண்டு விழாவில் பங்கேற்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மெய் சிலிர்த்து பார்த்தனர். Invite her as my guest through BuddyChat and collect all her photos and post in social media and ruin her life. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் 70 வயது முடிந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும், மேலும் புதிய ஓய்வூதியம் திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்கிட வேண்டும் எனவும், குடும்ப பாதுகாப்பு நிதியை 1.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இளங்கோ தலைமையில் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பங்கு பெற்றனர். ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அங்கன்வாடி அனைவரும் வேண்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அடுத்த தோட்டநாவல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் சமேத மன்னாதீஸ்வரர் திருக்கோவில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு 35வது ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இந்த பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மாலை அணிவித்தும் காப்பு கட்டியும் விரதமிருந்த பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து முக்கிய திருவீதி உலாவாக அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பச்சையப்பன் மற்றும் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆகிய சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆடி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கருங்குழி பேரூராட்சி முன்னாள் தலைவர் மஞ்சுளா புருஷோத்தமன், துரை செட்டியார், பிரகாஷ் செட்டியார், எம்பிஆர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்டது எடமச்சி கிராமம். இக்கிராமத்தில் ஏரிக்கரை மீது பழமை வாய்ந்த ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் உள்ளது. கன்னியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு பூஜை, தீபாராதனை நடைபெற்று வந்தது. ஆடி 4வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரி கரையில் கிரக பூஜை செய்து அங்கிருந்து மேலவாத்தியம் முழங்க கோவில் அருகே வந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி ஊராட்சி தலைவர் தர்மராஜ் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. மக்கள் இயக்கம் நகர பொருளாளர் மறைந்த ஜிம் விக்கி அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவருடைய குடும்பத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் செங்கை நகர பொருளாளராக இருந்த ஜிம் விக்கி அவர்களின் 8வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு பல்வேறு தரப்பினர் மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராட்டினக்கிணறு பகுதியில் பொதுமக்கள் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்வில் அவருடைய குடும்பத்தினர், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஈழவுற்ற நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் கூரையே. திருச்சிற்றம்பலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார், தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் அறிவுறுத்தலின்படி விருத்தாச்சலம் நகர கழக ஆலோசனை கூட்டம், ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விழா கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நகர கழக செயலாளர் மங்கலம் அப்பாஸ் அலி உள்ளிட்ட விருத்தாச்சலம் நகர கழக நிர்வாகிகள், மாவட்ட நகர சார்பு அணி, வட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். அடுத்து 21வது வார்டு சத்யா, 21வது வார்டு சத்யா மணி கூட்டுவாங்க. 21வது வார்டு மணி அரிசியும் காய்கறியும் என்ன அது மாதிரி 18 அவங்க வந்து அரிசி காய்கறி மட்டும் 18வது துர்கா சொல்லிட்டு போங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டி பெரிய கலையமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான திருவிழாவும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திருவிழாவையொட்டி நெய்க்காரப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனர்.
விழாவின் தொடக்கமாக மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம், தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் தலையில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர். பக்தர்கள் வரிசையாக அமர்ந்த நிலையில் பூசாரிகள் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் முன்னிலையில் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வழிபாட்டின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபட்டனர். வித்தியாசமான இந்த நேர்த்திக்கடன் நிகழ்வை காண நெய்க்காரப்பட்டி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். Bye.